தேசத்தை கட்டியெழுப்பும் வளமான கிராமம் எனும் சமூக உற்பத்தி திறன் கிராமங்களை அங்குரார்ப்பணம் செய்யும் தேசிய வேலைத்திட்டத்திற்கு அமைவாக கந்தளாய் செவசிரிகம கிராமத்தில் 50 குடும்பங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளமான கிராமம் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர, பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமத்தை உருவாக்கும் வேலைத்திட்டத்திற்கு அமைவாக மட்டக்களப்பு மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச செயலகத்தில் மாங்காடு கிராமம் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் உதயகுமார் ஸ்ரீதர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. உற்பத்தி திறன் மாதிரி கிராமத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் வேலை திட்டத்திற்கு அமைய இறக்காமம் பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு கருத்தரங்கொன்று பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைக்குழி பகுதியை ஆராய்வதற்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற குழுவினர் இன்று அங்கு கள விஜயம் மேற்கொண்டனர். குறித்த வழக்கின் சட்டத்திரணி முபாரக் முஹாசன், களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் இங்கு பிரசன்னமாக இருந்தனர். எதிர்வரும் 30ஆம் தேதி இதன் அகழ்வு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான உத்தரவை களுவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் விடுத்தார்.